ஓகே, கவனிங்க. இதில் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இப்போ ஒவ்வொரு கொஸ்டின் அந்த கொஸ்டினுக்கான அப்படியே ஃபார்முலா அது ஃபுல்லாக அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்குன்னா, இஃப் த ஹாஃப் செல் ரியாக்ஷன், ஒரு ஹாஃப் செல் ரியாக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கான். இஃப் த ஹாஃப் செல் ரியாக்ஷன், ஸோ ஏ ப்ளஸ் எலக்ட்ரான் யூஸ் ஏ மைனஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஆக்சுவலாக இது என்ன சார் ரியாக்ஷன் அப்படின்னா, இட்ஸ் அ ரிடக்ஷன் ரியாக்ஷன். இட் ஹேஸ் லார்ஜர் நெகட்டிவ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். ஸோ பர்டிகுலர் எலமெண்ட் வந்து இப்போ ஏ வந்து ஒரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஏ மைனஸ்னு ரெடியூஸ் ஆகிறப்ப, ஸோ அங்கே ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ வந்து ரொம்ப லார்ஜராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான் சார். அப்போ ரிடக்ஷன், அப்போ அதோட மீனிங் என்னென்னா, ஏ ரெடியூஸ்டு ஏ மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ வந்து நெகட்டிவில் இருக்குது. ஸோ நெகட்டிவில் இருக்குன்னா மீனிங் என்னென்னா சார், அந்த ரிடக்ஷனோட எபிலிட்டி இருக்குன்னா எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்மால் அமௌண்ட்டு தான் இருக்கும். சரிங்களா? இல்லை நான் கொஞ்சம் மாற்றி சொல்லணுன்னா, அப்போ இந்த ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ப்ராசஸ் தான் ஈஸியாக நடக்கும். அதாவதுமா நீங்கள் ஒரு எலமெண்ட் எடுத்துகிட்டு ரெடியூஸ் பண்ணுறோம் சார், ரெடியூஸ் பண்ணுறப்ப எனக்கு பாசிட்டிவாக வருது சார். அப்போ என்ன சார் மீனிங்னா, ஒருத்தனை ரெடியூஸ் பண்ணுறப்ப பாசிட்டிவாக வருதுன்னா, சரிங்களா? இப்போ ஒருத்தனை ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ எடுக்கிறப்ப எனக்கு பாசிட்டிவில் வந்திருக்கு. ஹலோ, இப்போ கவனிங்க. ஸோ இப்போ ஒரு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ எனக்கு இப்போ இதே இடத்துல பாசிட்டிவாக வந்துருந்துச்சுன்னா சார், அவன் வந்து ஈஸியாக ரெடியூஸ் ஆக ரெடியாக இருக்கான்னு அர்த்தமா? சரிங்களா? ஆனால் இங்கே எனக்கு என்ன வந்திருக்குன்னா லார்ஜர் நெகட்டிவ் வேல்யூன்னு வந்துருக்கு. சரிங்களா? அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார், அவன் வந்து ஈஸியாக ஆக்சிடேஷன் தான் ஆவான். யாருன்னா அந்த ஏ மைனஸ். ஸோ அப்போ ஏ மைனஸ் இஸ் ரெடிலி ஆக்சிடைஸ்டு, அதுதான் இங்கே கரெக்டாக இருக்கும். ஏ மைனஸ் இஸ் ரெடிலி ஆக்சிடைஸ், அதான் ஆன்சர் இருக்குது. ஆப்ஷன் டி போட்டுக்குங்க. அதாவது லார்ஜர் த நெகட்டிவ் வேல்யூ இருந்துச்சுன்னா என்ன மீனிங்னா, த டெண்டன்சி ஆஃப் ஏ டு பி ரெடியூஸ்டு டு ஏ மைனஸ். ரைட்லா? இட்ஸ் வெரி ஸ்மால் அமௌண்ட். அதாவது ஏ வந்து ஏ மைனஸாக ரெடியூஸ் ஆகிறது ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் தான் இருக்கும். அதுவே ஏ மைனஸ் ஏவா ஆக்சிடேஷன் ஆகிறது லார்ஜ் அமௌண்ட் இருக்கும். ஸோ எது வந்து லார்ஜாக இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லணும். ஸோ இப்போ அங்கே லார்ஜாக எது இருக்குன்னா அப்படியே இதோட ரிவர்ஸ் ரியாக்ஷன். சரிங்களா? இதோட ரிவர்ஸ் ரியாக்ஷன் என்ன சார்னா, இந்த ஏ மைனஸ் ஏவா கன்வெர்ட் ஆகிற இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அப்போ இது ரெடிலி ஆக்சிடைஸ்டு, நம்ம அதுதான் சொல்லணும். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் ஒன். தென் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் அக்கர் அட் த கேத்தோட் ஆஃப் த காமன் ட்ரை செல் அப்படின்னு கொடுத்துருக்கான் சார். இந்த காமன் ட்ரை செல் அப்படிங்கிறது யாருன்னா சார், அதில் என்னென்ன எலமெண்ட் நம்ம எடுத்துக்க போகிறோம்னா, ஆனோடில் வந்து ஜிங்கோட ஆக்சிடேஷன். நீங்கள் ஆனோடில் ஜிங்கோட ஆக்சிடேஷன் அப்படின்னா, இப்போ நான் ஜிங்க் இருக்குது. ஸோ ஜிங்க் என்னவா மாற போகிறோன்னா ஜிங்க் 2+ அப்படின்னு மாறுவான். ப்ளஸ் 2 எலக்ட்ரானை எனக்கு லாஸ் பண்ணுறான். இது வந்து ஆனோடில் நடக்கிற ரியாக்ஷன். ஓகே சார், அப்போ கேத்தோடில் என்ன சார் ரியாக்ஷன் இருக்குங்க? ஸோ கேத்தோடில் என்ன ரியாக்ஷன் சார் இருக்குன்னா, கேத்தோட பொறுத்த வரைக்கும் இந்த MnO2 இருக்கு இல்லைங்களா, MnO2. ஸோ மேக்னீஸ் ஆக்சைடு MnO2 வந்து ப்ளஸ் அந்த 2 எலக்ட்ரானை வாங்கிட்டு, இந்த ஜிங்க்கு ப்ளஸ் எலக்ட்ரான், ஜிங்க் 2+ இருக்குது, எலக்ட்ரான் இருக்குது, அதை வாங்கிட்டு எனக்கு Zn MnO4ங்கிற இந்த ஆப்ஷன் பி இருக்கு இல்லைங்களா, இந்த ரியாக்ஷன் தான் நடக்கும். இது ட்ரை செல்லில் நடக்கிற ரியாக்ஷன். அப்போ நமக்கு நீங்கள் என்சிஆர்டியில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ட்ரை செல், நெக்லாஞ்சி செல் அப்படின்னு என்னென்ன செல் கொடுத்துருக்கானோ, இந்த நிக்கல் கேட்மியம் செல் இருக்குது, நெக்லாஞ்சி செல் இருக்குது. சரிங்களா? இந்த செல்லில் அயனோடு ரியாக்ஷன் என்ன, கேத்தோடு ரியாக்ஷன் என்ன, அதை நம்ம பார்க்கணும். ரைட்டுங்களா? இதில் ட்ரை செல்லில் நடக்கிற ரியாக்ஷன், ட்ரை செல்லில் வந்து ஜிங்க் 2+ மாறுறது அயனோடு ரியாக்ஷன். அதே கேத்தோடில் நடக்கிறது இந்த ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்கான் பாருங்கள். ஸோ ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்க இந்த எம்என்லேருந்து ஜிங்க்கு Mn2O4 நடக்கிற இந்த ரியாக்ஷன் தான் கேத்தோடில் நடக்கும். ரைட்டுங்களா? இது செகண்ட் ஒன். நெக்ஸ்ட் அடுத்து தேர்டு பாருங்கள். தேர்ட் ஒன் நீங்கள் தேர்டில் என்ன கொடுத்துருக்குன்னா, த எலக்ட்ராலிசிஸ் ஆஃப் டைல்யூட் H2SO4. நான் டைல்யூட் H2SO4 எடுத்து எலக்ட்ராலிசிஸ் பண்ணுறேன் யூஸிங் பிளாட்டினம் எலக்ட்ரோடு. பிளாட்டினம் எலக்ட்ரோடு போட்டு பண்ணுறப்ப சார், அப்போ என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா, கரெக்டுமா, ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஸோ H2 இஸ் எவால்வ்டு அட் கேத்தோடு, அதான் கரெக்ட் ஆன்சர். கரெக்டாக தான் கேத்தோடில் நடக்கும். இல்லைங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது ஃபோர்த் ஒன். விச் ஒன் இஸ் நாட் கால்டு ஏ ஆனோடு ரியாக்ஷன் ஃப்ரம் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். சார், கீழே கொடுத்துருக்க ரியாக்ஷனில் எது ஆனோடு ரியாக்ஷன் இல்லை அப்படின்னு கேட்டிருக்கான். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஒன்றில் பாருங்கள், அது ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். சார், ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஆனோடு அக்கர் ஆக்சிடேஷன். ஆனோடில் வந்து எஸ்மா ஆனோடு அக்கர் ஆக்சிடேஷன். அப்போ ஆனோடில் வந்து ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நடக்கும், கேத்தோடில் ரிடக்ஷன் நடக்கும். அதுதான் வந்து ப்ராசஸே. ஆனால்
இதில் பாருங்கள் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கிறது எலக்ட்ரான் லாஸ் ஆகிருக்கு, செகண்ட் ஒன்று எலக்ட்ரான் லாஸ் ஆகிருக்கு, தேர்டு எலக்ட்ரான் லாஸ் ஆகிருக்கு. ஆனால் ஃபோர்த் ஒன்றில் மட்டும்தான் எலக்ட்ரான் கெயின். அப்போ இது ரிடக்ஷன் ரைட்டுங்களா. ஸோ அப்போ இங்கே ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன். ஸோ ஃபோர்த் ஆன்சரில் மட்டும்தான், ஸோ ஃபோர்த் ஆன்சரில் தான் எனக்கு என்ன இருக்குன்னா ஸோ எலக்ட்ரானை வாங்குற ரிடக்ஷன். அப்போ இது எங்கே சார் நடக்கும் அப்படின்னா கேத்தோடில் தான் நடக்கும் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் அடுத்தது ஃபிஃப்த் ஒன். ஓகே, ஸோ ஃபிஃப்த் ஒன் பாருங்க. ஸோ இனி ஹைட்ரஜன் ஆக்சன் ஃபியூயல் செல் அப்படின்னு கொடுத்துட்டான். ஸோ ஹைட்ரஜன் ஆக்சன் ஃபியூயல் செல், the combustion of hydrogen occur, the combustion of hydrogen occur, ஹைட்ரஜன் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சார். இதில் ஹைட்ரஜன் ஆக்சன் ஃபியூயல் செல்லை பொறுத்த வரைக்கும் அங்கே என்ன சார் ரியாக்ஷன் நடக்கும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் H2 இருக்குன்னா அவன் OH மைனஸோடு சேர்ந்து H2O + 4 எலக்ட்ரானை கொடுப்பான். அடுத்தது ஆக்சன் இந்த H2O 4 எலக்ட்ரானோட கம்பைன் பண்ணி OH குரூப்பாக மாறும். ஸோ ஓவரால் ரியாக்ஷனுங்கிறது H2 + O2 gives H2O. ஸோ பேலன்சிங் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஓகே, ஸோ இந்த ஃபிஃப்த் கொஸ்டின் இப்போ என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள். ஒரு ஹைட்ரஜன் ஆக்சன் ஃபியூயல் செல், இதில் ஹைட்ரஜன் கம்பஷன் எங்கே நடக்கும் இதான் கொஸ்டின். ஸோ ஹைட்ரஜன் கம்பஷன் எங்கே சார் அப்படின்னா அதில் இந்த செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், கிரியேட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ எலக்ட்ரோட், த கம்பஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அக்கர். சார் ஹைட்ரஜன் கம்பஷன் நடக்கிறதால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெட் ரியாக்ஷனில் சேம் பர்னிங் தான் நடக்குது சரிங்களா, டு ஃபார்ம் வாட்டர் நடக்குது. இது வந்து என்னென்னா சார் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணுது. அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் நமக்கு கரண்ட்டாக கிரியேட் ஆகுது. எஸ், கம்பஷன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். இல்லைம்மா இங்கே ஓவரால் சேஞ்சஸ் தான் நமக்கு ஹைட்ரஜன் ஆக்சன் ஃபியூயல் செல்ல. ஸோ கம்பஷனால் என்ன ஆகும், இல்லை கம்பஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இல்லைம்மா அது எல்லாரோட கம்பஷன் சொல்ல முடியாது. ஜெனரலாக கார்பன் கம்பஷன் ரியாக்ஷன் தான் நீங்கள் நம்ம ஜெனரலாக அப்படி எக்ஸாம்பிள் பார்ப்போம். எல்லா கம்பஷனுக்கும் அப்படி வரும்னு சொல்ல முடியாதுமா, அதான் வரும். நெக்ஸ்ட் அடுத்து 6 ஒன் பாருங்கள். ஸோ 6 ஒன்ல த ஸ்டாண்டர்டு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அட் 298 கெல்வின், ஸ்டாண்டர்டு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் 298 கெல்வின் அப்படின்ட்டு ஜிங்க் 2+, குரோமியம் H+, Fe3+. ஸோ இப்போ உங்களோட வேல்யூஸ் இங்கே கொடுத்துருக்கான், ஒவ்வொருத்தருக்கும் வேல்யூ கொடுத்துருக்கான். கொடுத்துட்டு என்ன கேட்குறான்னா, ஸோ விச் இஸ் எ ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட், ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் யாருன்னு கேட்குறான். ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்னா என்ன மீனிங்னா நல்லா கவனிங்க. வெயிட் மோர் நெகட்டிவ் இஸ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். நிறைய நெகட்டிவ் இருந்துச்சுன்னா சரிங்களா, மோர் நெகட்டிவ், அதாவது நெகட்டிவ் வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா ஹையர் வில் பி த ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி அவனுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ இதில் ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் யாருன்னா சார் ஜிங்க்கு என்ன வேல்யூ வந்திருக்கு பாருங்கள். இருக்கிறதுலே மோஸ்ட் நெகட்டிவ் யாருன்னா அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது இந்த ஜிங்க்குக்கு தான் எனக்கு என்ன வேல்யூ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மைனஸ் 0.762. இதுதான் மோர் நெகட்டிவ். ஸோ இப்போ மோர் நெகட்டிவ் இருக்கிறவன் தான் ஸோ என்ன வேல்யூனா ஸோ மேக்ஸிமம் ரெடியூசிங். அப்போ ஆன்சர் ஏ ஜிங்க். செவன்த் ஒன் பாருங்க. A solution containing 1 mole per liter of each copper nitrate, silver nitrate, mercury nitrate and magnesium nitrate அப்படின்னு கொடுத்துட்டான், is being electrolyzed by using the inert electrode. The value of standard reduction potential in volt அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு வேல்யூஸ் கொடுத்துட்டான், reduction potential வேல்யூ கொடுத்துட்டான். என்ன கேட்குறான்னா the sequence of deposition of metal at cathode. சார் கேத்தோடில் எப்படி டெபாசிஷன் நடக்கும், எப்படி ட்ரை பண்ணலாம் இது சார்? ஒன்றும் இல்லை, இது என்ன பார்க்குறீங்கன்னா ஹையஸ்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் யாருக்கு இருக்குன்னு பாருங்கள். த ஹையஸ்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ வில் பி ரெடியூஸ்டு ஃபர்ஸ்ட். அப்போ யாருக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஹையஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். எஸ் சொல்லுங்க. இல்லைப்பா சில்வர் அதிகம். நெக்ஸ்ட் அடுத்து ஃபர்ஸ்ட் டெபாசிஷன் ஆகிறது சில்வர், செகண்ட் சில்வருக்கு அடுத்தது மெர்க்குரிக்கு அடுத்தது காப்பர். சார் இது 3 தான் இருக்கும், மெக்னீஷியம் வராது. ஏன்னா மெக்னீஷியம் வேல்யூ ஹையஸ்ட் நெகட்டிவ்ல இருக்கு.
ஸோ ஹை நெகட்டிவ், அவன் டெபாசிஷன் இங்கே நடக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா அவன் என்ன கேட்டிருக்கான்னா த சீக்வன்ஸ் ஆஃப் டெபாசிஷன் ஆஃப் மெட்டல் ஆன் கேத்தோடு அப்படின்னு கொடுத்துருக்கான். சார் அப்போ கேத்தோடில் இந்த ஜெனரலாக கேத்தோடை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இருக்கும் தான் இங்கே டெபாசிஷன் இருக்கும். ஸோ இப்போ இங்கே பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ தெளிவாக இருங்க. ஸோ இப்போ பாருங்கள், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அப்போ கொஸ்டின் வருதுன்னா இந்த ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அந்த வேல்யூஸை பேஸ் பண்ணி கொஸ்டின் வருது. சார் இதில் முடிஞ்ச வரைக்கும் அவன் என்ன கொடுத்துட்றான்னா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூஸ் வந்து அவன் கொடுத்துட்றான். இந்த ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ வந்து அவன் கொடுத்துட்டு தான் கேட்குறான். ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு தான் கேட்குறான். அப்போ அந்த ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூவில் சார் நெகட்டிவாக இருந்தால் என்ன மீனிங், பாசிட்டிவாக இருந்தால் என்ன மீனிங், இந்த ஐடியாவில் நீங்கள் கிளியராக இருக்கணும். ஸோ இதில் நெகட்டிவ் அதிகமாக போக 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 சார் அந்த எலமெண்ட்டெல்லாம் எதுக்கு ஈஸியாக அவன் ஈஸியாக என்ன பண்ணுவான்னா எலக்ட்ரானை லாஸ் பண்ணுவான். எலக்ட்ரான் லாஸ் பண்ணால் ஆக்சிடேஷன், அப்போ ரெடியூசிங் ஏஜென்ட். நல்லா கவனிங்க, நெகட்டிவ் வேல்யூ அதிகமாக 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 அவன் ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணலாம். அதே பாசிட்டிவ் வேல்யூ அதிகமாக போச்சு அப்படின்னா அவன் ஈஸியாக ரிடக்ஷன் நடக்கிறதால ஆக்சிடேஷன் தான், ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க சார். மேக்ஸிமம் சன்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ வந்து மென்ஷன் பண்ணிடுவான். இதுதான் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ அப்படின்னு கொடுத்துருவான். இதில் நீங்கள் என்ன மெமரி பண்ணியிருக்கணும்னா ஒரு சில ஸ்டாண்டர்டு மெட்டலோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஹைட்ரஜனோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ வந்து 0, அது தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஜிங்கோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ -0.76 வோல்ட், ஜிங்க்குக்கு இதுதான் வேல்யூ. ஸோ காப்பருக்கு +0.34 வோல்ட், சில்வருக்கு 0.84, அது பாசிட்டிவ் தான். ஸோ மெக்னீஷியம்க்கு வேல்யூ -2.37 வோல்ட் அப்படின்னு சார் ஒரு சில மெட்டலுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி ஃபெமிலியர் மெட்டல்ஸுக்கு அவன் ஒரு சம்டைம்ஸ் கொடுக்காத கூட விட்டுருக்கான். மற்ற ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கொடுத்துருக்கான். நெக்ஸ்ட், ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 8, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இதுவும் சேம் உங்களுக்கு இதை பேஸ் பண்ணது தான். இதில் எந்த ரியாக்ஷன் பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னு கொடுத்துருக்கான். இது என்னென்னா சார் இதுவும் எலக்ட்ரோகெமிக்கல் சீரியஸை பேஸ் பண்ணதான். இப்போ எலக்ட்ரோகெமிக்கல் சீரியஸில் இன்னொரு விஷயம் என்ன எடுக்கலாம்னா மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி ஹைட்ரஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன சார் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஹைட்ரஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா இந்த மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஹைட்ரஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ சார் அந்த சீரியஸில் இப்போ கீழே வந்து நெகட்டிவ் எலமெண்ட் இருக்குது. கவனிங்க, இப்போ இங்கே பாருங்கள், இந்த ஸ்க்ரீன் பாருங்கள். எனக்கு கீழே பாட்டமில் வந்து இப்போ நெகட்டிவ் எலமெண்ட் இருக்குது. ஸோ சென்டரில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் இருக்குது. ஹைட்ரஜன் வேல்யூ வந்து 0 வோல்ட் இருக்குது. ப்ளஸ் மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. சார் இதை பொறுத்தவரை இந்த சீரியஸில் இப்படி இருக்கும்போது ஒரு மெட்டல் தனக்கு மேலே இருக்க மெட்டலை வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணலாம். அதே ஒரு மெட்டல் தனக்கு கீழே இருக்க பண்ண முடியாது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிங்க் வந்து கீழே இருக்கான், இது வந்து ஹைட்ரஜன், இது வந்து காப்பர். அப்போ ஜிங்க்கு இந்த ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணலாம். பட் இங்கே இருக்க இந்த காப்பர் தனக்கு கீழே இருக்க ஹைட்ரஜனை பண்ண முடியாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்கள் ஜிங்க் இஸ் ரியாக்ட் வித் சல்ஃபூரிக் ஆசிட் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க, ஜிங்க் ரியாக்ட் வித் சல்ஃபூரிக் ஆசிட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ அழகாக ஜிங்க் சல்ஃபேட்டாக மாறிட்டு உங்களுக்கு ஹைட்ரஜன் எடுத்து வெளியில் போயிடுவான். ஸோ ஹைட்ரஜன் லிபரேஷன் அங்கே நடக்கும். ஆனால் இதுவே காப்பர் ரியாக்ட் வித் சல்ஃபூரிக் ஆசிட்னு போட்டிங்கன்னா அங்கே ஹைட்ரஜன் லிபரேஷன் கிடையாது, அந்த இடத்துல ரியாக்ஷன் நடக்காது. ஏன்னா எலக்ட்ரோகெமிக்கல் சீரியஸில் ஹைட்ரஜனுக்கு மேலே இருக்க எந்த மெட்டலுமே, அதாவது ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ பாசிட்டிவாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹைட்ரஜனுக்கு மேலே தான். ஏன்னா ஹைட்ரஜன் வேல்யூ 0 வோல்ட்டுங்கிறதுனால பாசிட்டிவாக வர்றப்ப ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வரப்போகிறது இல்லைன்னா அந்த மெட்டலை வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ண முடியாது. ரைட்டுங்களா? இப்போ நான் சொன்ன கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் இதுக்கு ஆன்சர் இந்த 8th ஒன்றுக்கு பாருங்கள். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு கொடுத்துருக்கான். இதில் இப்போ எஃப்இ ஃபர்ஸ்ட் வந்து எஃப்இ, அடுத்தது காப்பர் ரியாக்ட் வித் சில்வர் நைட்ரேட் கொடுத்துருக்கான், பொட்டாசியம் புரோமைடு அண்ட் அயோடின் கொடுத்துருக்கான், காப்பர் அண்ட் ஹைட்ரஜன் கொடுத்துருக்கான். சார் இதில் நமக்கு அப்போ பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா அந்த மெட்டலோட பொசிஷன் உங்களுக்கு டேபிளில் தெரிஞ்சிருக்கணும். ஆக்சுவலாக இந்த இடத்துல ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி. ஏன்னா அதில் கேபிஆர் ரியாக்ட் வித் அயோடின் நீங்கள் போடுறப்ப அயோடின் உள்ளே போயிட்டு BR2 வெளியில் போட முடியாது. ஏன்னா ரெண்டு பேரோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ மாறி இருக்கும். சரிங்களா? இப்போ அயோடின் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த டாப் அண்ட் பாட்டம் மாறி இருக்குது. அதனால் இந்த ரியாக்ஷன் மட்டும்தான் பாசிபிள் இல்லை. ஸோ மீதி இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன் எல்லாமே ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் நடக்கும். இது எலக்ட்ரோகெமிக்கல் சீரியஸாக பேஸ் பண்ணதான். அப்போ நீங்கள் அந்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரியஸோட ஒரு பிக்சர் உங்களுக்கு ஞாபகம் கண்டிப்பாக இருக்கணும்.
ஏன்னா இதை பேஸ் பண்ணி ரெகுலர் ரிப்பீட் கொஸ்டின் வருது. இது இந்த லெசன் மட்டும் இல்லை, நீங்கள் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் எடுத்தீங்கனாலும் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்லையும் இதே மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துடுது, அங்கேயும் வருது. சரிங்களா? அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இது எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியா ரிடாக்ஸா அப்படின்னு எங்கேயுமே பிரிக்க முடியாது. ரெண்டு இடத்துலையுமே ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வருது. முக்கியமான ஏரியா இந்த ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் சீரிஸ் நல்லாவே பாருங்கள், எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸை நல்லா பாருங்கள். நெக்ஸ்ட் 9th ஒன் பாருங்கள். 9th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குன்னா, ஸோ 2H ப்ளஸ் 9th ஒன். ஸோ 9th ஒன்னில் 2H ப்ளஸ் அக்வஸ் கொடுத்துருக்கான். 2 எலக்ட்ரான் என்ன மாறுதுன்னா H2னு மாறுது. இதில் த ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் த எபவ் ரியாக்ஷன், இப்போ தான் ஆன்சர் சொன்னோம், டைரக்ட் கொஸ்டின். ஆன்சர் இப்போ 0. ஏன்னா ஹைட்ரஜனோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ 0. நெக்ஸ்ட் நீங்கள் அடுத்த ஆன்சர் பண்ணலாமே. த ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் 4 எலமெண்ட் PQRS அப்படின்னு கொடுத்துட்டான். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வேல்யூ, ஸோ -2.90, 0.34, 1.2 அதில் ப்ளஸில் இருக்குது, லாஸ்ட் வந்து -0.76 கொடுத்துட்டு த ரியாக்டிவிட்டி டிக்ரீசிங் ஆர்டர். அப்போ இருக்கிறதுலே ரியாக்டிவிட்டி எங்கே அதிகமாக இருக்கும்? ஸோ ஆன்சர் வந்து டி. ஏன்னா சார் நெகட்டிவ் பொட்டன்ஷியல் உங்களுக்கு அதிகமாக வந்துச்சுன்னா, நெகட்டிவ் வந்து அதிகமாக வர்றப்ப, சரிங்களா, நெகட்டிவ் வேல்யூ அதிகமாக இருக்கப்போ இந்த இடத்துல அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நெகட்டிவ் அதிகமாக இருக்க -2.90 தான் பியோட வேல்யூ. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸோட வேல்யூ. சரிங்களா? அப்படி நீங்கள் வேல்யூ குறைச்சிக்கிட்டே வாங்க, நெகட்டிவ் அதுக்கு அடுத்து யார் அதுக்கு அடுத்து யாருன்னு அப்படி போட்டுகிட்டே வாங்க. ஸோ ஆன்சர் வந்து டி, 4th ஆன்சர் டி வரும். நெக்ஸ்ட் 11. So 11th one, the reaction is spontaneous if the cell potential is, ஒரு reaction spontaneous-ஆ இருக்கப்ப அப்போ செல் பொட்டன்ஷியல் எப்படி சார் இருக்கும்? அதுவும் பாசிட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன், அப்போ செல் பொட்டன்ஷியலும் ஸ்பான்டேனியஸாக இருக்கும். ஸோ இப்போ 11th one ஆன்சர் டி. ஸோ 11th one டி. நெக்ஸ்ட் 12th one, the standard reduction potential at 25 degrees centigrade. ஸோ லித்தியம், பேரியம், சோடியம், மெக்னீஷியம் கொடுத்து 4 பேருக்கு வேல்யூ கொடுத்துட்டான். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு கொடுக்குறான். ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யாரு? ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யாரு சார்? நெகட்டிவ் யார் பாருங்க, ஆன்சர் டி மெக்னீஷியம் வரும். மெக்னீஷியம் Mg2+. மெக்னீஷியம். நெக்ஸ்ட் 13 பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிஸ்பிளேஸ் புரோமின் ஃப்ரம் த அக்வஸ் சொல்யூஷன் கண்டெய்னிங் புரோமைட் அயான்? சார் கீழே இருக்கிறதுல புரோமின் வந்து யாரை வந்து ரிடியூஸ் பண்ணுவான்? ஸோ எலக்ட்ரோகெமிக்கல் சீரியஸ் படி பார்த்தீங்கன்னா குளோரின் பண்ணுவான் சார், குளோரின். ஏன்னா அது கீழே இருக்க அயோடின் பண்ண மாட்டான். நீங்கள் அப்படியே நீங்கள் ஹாலஜனுக்கு ஆர்டர் வந்து நீங்கள் இந்த ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடினே போட்டுக்குங்க. அப்போ நீங்கள் இந்த புரோமினை யார் பண்ணுவோன்னா தனக்கு மேலே இருக்க குளோரின் பண்ணுவான். ஸோ அப்போ Cl2, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 14 பாருங்க. த E0, அது தட் இஸ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் தான். ஹாஃப் செல் Fe கொடுத்துருக்கான், காப்பர் கொடுத்துருக்கான், 2 பேருக்கு வேல்யூ கொடுத்துட்டான் ரெஸ்பெக்டிவ்லி. இல்லை இப்போ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக முதல்ல E0 வேல்யூ கொடுத்துட்டான், Feக்கு வேல்யூ கொடுத்துட்டான், இவனுக்கு வேல்யூ கொடுத்துட்டான். ஸோ இப்போ டோட்டல் என்னன்னு கேட்குறான். ஓ சாரி, 2 பேரோட வேல்யூ கொடுத்துட்டு யாரை யாரும் ரெடியூஸ் பண்ணுவாங்களா இல்லை ஆக்சிடேஷன் பண்ணுவாங்களா, அதுதான் கொஸ்டின். ஸோ இப்போ இதில் பாருங்கள், Fe வந்து மோர் எலக்ட்ரோ பாசிட்டிவ் தான் காப்பர். காப்பரை கம்பேர் பண்ணிங்கன்னா Feக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ Cu2+ கேன் ஆக்சிடைஸ் Fe. ஆப்ஷன் ஏவே கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் ஏ Cu2+ ஆக்சிடைஸ் Fe. ஆப்ஷன் ஏ கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க 15. ஸோ வாட் இஸ் த E0 ஃபார் எலக்ட்ரோடு? What is the E0 for electrode represented? So platinum, oxygen, 1 atmosphere கொடுத்துருக்கான். ஸோ ஹைட்ரஜன் அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இப்போ இதில் வேல்யூ என்ன? கொஞ்சம் யோசிங்களே, அது என்ன செல்லுன்னு பாருங்க சார். இதில் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க பிளாட்டினம் வந்து இனர்ட் எலக்ட்ரோடு, பிளாட்டினம் இனர்ட் எலக்ட்ரோடு. ஸோ இப்போ ஹைட்ரஜன் தான். ஸோ இப்போ ஹைட்ரஜன் எடுக்கிறப்ப 0. ஏன்னா E0 ஃபார் ஹைட்ரஜன் 0 ரிடக்ஷன் பொட்டன்ஷியல், ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், த செல் பொட்டன்ஷியல் ஆஃப் செல் இன் த ஆபரேஷன் இஸ் பாசிட்டிவ். செல் பொட்டன்ஷியல் ஆஃப் செல் வந்து பாசிட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க,
the reduction potential இப்போ ரெண்டு காப்பர் கொடுத்துட்டான், காப்பர் ப்ளஸ் ஒரு எலக்ட்ரானை வாங்கிட்டு Cu ப்ளஸ் மாறுறான், அகைன் Cu ப்ளஸ் காப்பர் மாறுறான். ஸோ ரெண்டு பேருக்கு தனித்தனியாக வேல்யூ கொடுத்துட்டான். இப்போ என்ன கேட்குறான்னா ஓவரால் வேல்யூ கேட்குறான். என்ன பண்ணுவீங்க? சார் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் ரெண்டு பேரோட வேல்யூ ஆட் பண்ணுங்க. இப்போ 0.15 ப்ளஸ் 0.50 ஆட் பண்ண என்ன வரும்? இல்லை ஆட் பண்ண என்ன வேல்யூ அதை சொல்லுங்க. 0.65 டிவைடட் பை 2. சார் ஆவரேஜ் எடுக்கணும் சார், ஏன்னா நீங்கள் காமனாக தனித்தனியாக நடக்கிறப்ப வேற, நீங்கள் காமனாக எடுக்கிறப்ப ஆவரேஜ் எடுக்கணும். அப்போ இதுக்கு நீங்கள் ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா 0.65 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 0.325 வரும். So answer B. So answer B answer. B. இல்லப்பா ஒரு ஓவரால் ஸ்டெப் இருக்குன்னா நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டெப் எடுக்கிறப்ப ரிடக்ஷன் பொட்டன்ஷியலோட ஃபார்முலாவே அதுதான். நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டெப் எடுக்கிறப்ப அதோட எப்படி இருக்குன்னா ஆவரேஜாக தான் இருக்கும். 2 ஸ்டெப் அப்படின்னா 2ஐயும் ஆட் பண்ணி நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 3 ஸ்டெப்பில் நடந்திருக்குன்னா 3ஐயும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆவரேஜ் வேல்யூ தான் இது. ரெகுலராகவே வந்து பார்த்தீங்கன்னா சார் உங்களுக்கு நீட்டு கொடுக்குறானோ இல்லையோ, ஐஐடியில் இந்த கொஸ்டின் வந்து ரெகுலராகவே இருக்குது. நீங்கள் லாஸ்ட் டைம் நடந்த நீங்கள் இந்த 8 பேப்பரில் பார்த்தீங்கன்னா, ஸோ 8 செஷனில் நடந்த பேப்பரில் சார் ஒரு 6 செஷன் பேப்பரில் இந்த மாடல் கொஸ்டின் இருந்துச்சு, இந்த சிமிலர் கொஸ்டின் அப்படியே இருந்துச்சு. ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ 2 வேல்யூ கொடுத்துட்டு சரிங்களா, அது சம்டைம் எப்படிலாம் கொடுத்துருந்தான்னா 2 பேரும் எக்ஸ் ஒய்னு கூட கொடுத்துருவான். இப்போ ஸ்டெப் 1க்கு வந்து எக்ஸு, ஸ்டெப் 2க்கு வந்து ஒய் அப்படின்னு கொடுத்துட்டு அப்போ அதோட ஆவரேஜ் வர மாதிரி, இல்லை ஒரு 3 ஸ்டெப் கொடுத்து அதை வச்சு ஓவரால் ஸ்டெப் வர மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஜேஇக்கு வந்து ரெகுலராகவே கொஸ்டின் உண்டு. ஸோ நமக்கு எதிர்பார்க்கலாம் ரிடக்ஷன் பொட்டன்ஷியலில் இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வரலாம். ஸோ நீட்டுக்கு நல்லாவே பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் 18. The standard reduction potential of the 3 metal A and ABC கொடுத்துட்டான், 3க்கு வேல்யூ கொடுத்துட்டான். ஸோ இதில் வந்து ரெடியூசிங் பவர் ஆஃப் த மெட்டல், அப்போ ரெடியூசிங் பவர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இதில் ஏபிசி 3 கொடுத்துட்டா வேல்யூஸ் செக் பண்ணி பாருங்கள். நெகட்டிவ் வேல்யூ அதிகம் இருக்குன்னா பி, அதுக்கப்புறம் சி, அப்புறம் ஏ. ஸோ ஆப்ஷன் ஏ வரும், ஆப்ஷன் ஏ வரும். 18க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 19. The adding powdered lead and iron to be the solution, that is 1.0 m both lead and Fe2 plus ion would result the reaction in which, அப்போ அந்த ரியாக்ஷனில் என்ன கீழே இருக்கிறதுல எது பாசிபிலிட்டி, அதான் கொஸ்டின். இதில் பார்த்தீங்கன்னா சார் லெட்டு அயன் ரெண்டு கம்பேர் பண்ணுறப்ப ஆப்ஷன் பி கரெக்டாக இருக்கும். ஸோ மோர் லெட் அண்ட் Fe2 plus ion is formed. செகண்ட் ஆப்ஷன் போட்டுக்கு. ஸோ கொஸ்டின் என்னென்னு எல்லாரும் படிச்சு பாருங்க. பவுடர்டு லிட்டர் ஆட் பண்ணுறேன் அயனில் 0.1 mole both Pb2 plus and Fe2 plus ion. What will be the result? More lead and Fe2 plus ion formed. இல்லை கொஸ்டின் என்னென்னு கிளியராக சொல்லுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அடுத்து 20 பாருங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 20 பாருங்க. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்டிஷன் வில் அக்கர் த வோல்டேஜ் ஆஃப் த செல் ரெப்ரசன்டட் பை த ரியாக்ஷன். ஸோ காப்பர் 2Ag ப்ளஸ் கிவ்ஸ் Cu2 ப்ளஸ் அண்ட் Ag அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ இப்போ இந்த ரியாக்ஷனில் கொஸ்டின் கேட்குறது என்னன்னா ரெப்ரசன்டட் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்டிஷன் வில் இன்க்ரீஸ் த வோல்டேஜ், வோல்டேஜை இதில் என்ன பண்ணனா இன்க்ரீஸ் ஆகும், அதான் கொஸ்டின். காப்பர் கான்சன்ட்ரேஷன் பண்ண எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றீங்க? சில்வர் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணாதான் ஆகும்.
So increase in concentration of silver increase the voltage. நீங்க ஃபார்முலா இந்த E நாட் வேல்யூ செக் பண்ணி பாருங்க. E நாட் வேல்யூ என்ன? E நாட்டுக்கு ஃபார்முலா என்ன? E right minus E left ஃபார்முலா போட்டு பாருங்க. இல்லைப்பா அது நீங்கள் லாக் வேல்யூ போட்டு முன்னாடி இருக்க E நாட் வேல்யூ நீங்கள் எல்லாம் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு காமனாக தான் வரும். நீங்கள் அந்த ஃபார்முலா தான் போடணும். ஸோ இஸ் ஈக்குவல் டு E நாட் மைனஸ் 0.0591 டிவைடட் பை N. லாக் ஆஃப் ப்ராடக்ட்னா இப்போ காப்பர் தானே மேலே வந்துடுறான். இல்லைப்பா அது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இவன் நெகட்டிவ்ல தானே இருக்கிறான். இப்போ ஃபார்முலாவில் வந்து E நாட் மைனஸ் 0.591 வருது. ஸோ இஸ் ஈக்குவல் டு E நாட் மைனஸ் 0.0591. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் ஸோ இப்போ ஏஜ் ப்ளஸ்ஸை தான் இன்க்ரீஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் 21. ஸோ வாட் இஸ் ராங்லி ஸ்டேட்டட் அபவுட் த எலக்ட்ரோகெமிக்கல் சீரியஸ்? எலக்ட்ரோகெமிக்கல் சீரியஸில் ஸோ இப்போ இதில் எந்த ஸ்டேட் பண்ணுறது கரெக்டாக இல்லை, அதான் கொஸ்டின். 21. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இட் இஸ் எ ரெப்ரசன்டேட் ஆஃப் எலமெண்ட் இன் ஆர்டர் ஆஃப் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங் ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கொடுத்துருக்கான். சரிங்களா? இது கரெக்டாக தான் இருக்குது மேபி. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இட் டஸ் நாட் கம்பேர் த ரிலேட்டிவ் ரியாக்டிவிட்டி. இது தப்புப்பா சார். எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷனை நீங்கள் சீரியஸை கையில் வச்சுக்கிட்டு ரியாக்டிவிட்டியை நீங்கள் செக் பண்ணலாமே. இப்போ தான் நமக்கு ஏற்கனவே ஒரு கொஸ்டின் கூட வந்துச்சு. அப்போ ரியாக்டிவிட்டியை நீங்கள் செக் பண்ணலாம். இவன் வந்து டஸ் நாட் கம்பேர் ரியாக்டிவிட்டின்னா சாரி ரிலேட்டிவ் ரியாக்டிவிட்டிங்கிறான். ரிலேட்டிவிட்டி ரிலேட் பண்ணலாம். அப்போ செகண்ட் ஒன் மட்டும் தான் தப்பாக இருக்குது. ஸோ 21 ஆன்சர் பி. 21 ஆன்சர் பி. ஸோ நெக்ஸ்ட் 22. ஸோ 22 வந்து மோர் தேன் ஒன் ஆன்சர். இதில் பாருங்க. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் கரெக்ட்? த ஹாஃப் செல் ரியாக்ஷன். ஸோ காப்பருக்கு வேல்யூ கொடுத்துருக்கான். Cu2 ப்ளஸ் Cuன்னு மாறுறதும் Cu ப்ளஸ் Cuன்னு மாறுறது ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்கான். இதில் எது கரெக்டாக இருக்கும்? ஸோ 1 2 3 4 நாளையும் செக் பண்ணி பாருங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் Cu2 ப்ளஸ் இஸ் அ டிஸ்ப்ரொபனேட் அப்படின்னு கொடுத்துருக்கான். Cu2 ப்ளஸ் வந்து டிஸ்ப்ரொபனேட் ஆகுது. செகண்ட் ஒன் Cu and Cu2 plus come proportion, that is a reverse of disproportion in Cu2 plus. அடுத்து E நாட் காப்பர் டு Cu2 plus எடுத்தீங்கன்னா பாசிட்டிவாக வேல்யூ வருங்கிறான். ஆமாம் ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கப்போ உங்களுக்கு அதுதான் வரப்போகுது. ஸோ தேர்ட் ஒன் கிளியர் கரெக்டு தான். ஸோ இந்த ப்ரொபனேட் மட்டும் பார்த்தா போதும். காப்பர் ஆல் ஆஃப் திஸ் டிஸ்ப்ரொபனேட் ரியாக்ஷன் ப்ரோப்ரோபனேட் ரியாக்ஷன் இருப்பது. ஒரு நிமிஷம்